Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணருக்கு பிடித்தமான அவலை வச்ச அவல் லட்டு அவல் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம அவலை வறுத்து சேர்க்க போறோம். அவல் வறுத்து சேர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இல்ல அப்படினா டைரக்ட்டா கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப் திக்கான அவல் எடுத்து வச்சுக்கோங்க. ஏலா அவல் கிடையாது, திக்கான அவல் சேர்த்தீங்கன்னா பாயாசத்துக்கும் லட்டுக்கும் நல்லா இருக்கும். இப்போ 1 கப் சேர்த்தாச்சு. இன்னும் 1 கப் உங்களுக்கு எந்த அளவுக்கு அவல் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அந்த கலர்லாம் மாறி நல்லா பொரிஞ்சு வரும். உடைச்சு பாத்தீங்கன்னா உதிரி உதிரியா வரும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. தூள் தூளா ஆயிடும் அந்த அவல் வந்து. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா குறுன பதத்துக்கு அரைச்சுக்கற போறோம். இந்த மாதிரி அரைச்சு சேர்த்தீங்கன்னா பாயாசம் நல்லா டேஸ்டா இருக்கும். இல்ல அப்படினா முழுசா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தூள் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூட 50 கிராம் முந்திரி பருப்பு, 50 கிராம் காஞ்ச திராட்சையில அதிகமா மருந்து தெளிச்சிருப்பாங்க. அதனால ஒரு 3 தடவை நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கடைசியா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு மருந்தெல்லாம் இல்லாம சுத்தமா கிடைக்கும். இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறமா திராட்சை சேர்த்துக்கோங்க. கிருஷ்ணருக்கு விசேஷமா ஒன்று செய்வாங்க. அவலை வச்சு இன்னொரு டிஷ்ஷும் செய்வாங்க. அது எப்படின்னா அவலை ஊற வச்சுட்டு அதை நல்லா ட்ரையாக புழிஞ்சிட்டு அது கூட சுகர் தேங்காய் துருவல் சேர்த்து செய்வாங்க. அதுவும் நல்லா இருக்கும். அது இன்னொரு வீடியோவில் போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ திராட்சை சேர்த்து நல்லா பபிள்ஸாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து வேறு தட்டில் மாற்றிக்கிற போகிறோம். இது கூட அதே நெய்யில் 3/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஈரப்பதம் போக ட்ரையாக வறுத்துக்கிற போகிறோம். அந்த தேங்காய்லாம் நல்லா உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். தேங்காய் துருவல் பாயாசத்துக்கும் லட்டுக்குமே சேர்த்து செஞ்சு போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ தேங்காய் துருவல் நல்லா வறுத்தாச்சு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிற போகிறோம். பாயாசத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம தேங்காய் பாலும் சேர்த்து செய்கிறதுனால நான் ஒரு 2 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபுல்லாகவே பால் வச்சு செய்யலாம், இல்லை அப்படின்னா தேங்காய் பால் வச்சும் செய்யலாம். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தரையாமல் கரெக்டாக கிடைக்கும். இப்போ இது கூட அதே கப்பில் 3/4 கப் சுகர் சேர்த்தாச்சு. சுகர் இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது கூட நம்ம தூள் பண்ணி வச்சா அவளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிற போகிறோம். அது வேக வேக நல்லா திக்காக மாறும். நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை ரெண்டையும் பாதி மட்டும் சேர்த்துக்கிறோம். பாதி வந்து லட்டுக்கு எடுத்து வச்சிருங்க. வறுத்து வச்சிருந்த தேங்காய் துருவல்ல பாதி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா திக்காக ஆயிடுச்சு. பால் இல்லைன்னா வார்ம் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க.
இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. அவல்லாம் நல்லா வெந்திருக்கு. இது கூட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் 1 கப் சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. நம்ம கொதிக்க வச்சோன்னா நல்லா திரளையாக வந்துடும். அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கும்போது நல்லா ரிச்சாக கிடைக்கும். இது கூட இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்திங்கன்னா பாயாசம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்மளோட அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம லட்டுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய். இது கூட நம்ம தூள் பண்ணி வச்ச அவளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த நெய்யிலே வதக்கிற போகிறோம். லட்டுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்த்துங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூட அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சுகர், உங்களுக்கு எது விருப்பமோ அந்த இதை பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா அந்த ஹீட்லேயே நம்மளுக்கு பாகு மாதிரி இலகி நல்லா கெட்டியாகும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இல்லைன்னா பாகு காய்ச்சி கூட அதில் அவல் சேர்த்து கூட நீங்கள் இந்த மாதிரி கிண்டிக்கலாம். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் துருவல், மீதி இருக்கிற தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிற போகிறோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து இதை இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சுட்டு லைட்டாக சூடு இருக்கும்போது உருண்டை பிடிச்சிக்கிற போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு 6 நாளும் உடையாமல் கிடைக்கும். இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா எந்த அளவுக்கு லட்டு ஷேப் தேவையோ அந்தளவுக்கு பார்த்து பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க நம்மளுக்கு உடையாமல் இருக்கிறதுக்கு. இதே மாதிரி எல்லா அவளையும் நம்ம உருட்டிக்கிற போகிறோம். இப்போ நம்மளோட அவல் பாயாசம் அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. கோகுலாஷ்டமி வரப்போகுது. அதுக்கு இந்த 2 டிஷ்ஷையும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.